ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரான் டிக்கா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சமாக பூஞ்சிக்கலாம். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற இறாவை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 10 நிமிஷம் ஊறட்டும் நல்லா. அப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த குச்சியில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இப்படி வச்சு நல்லா இதை சேர்த்து வச்சு இப்படி குத்துங்க. குத்தி இப்படி தள்ளிக்கலாம். அதேமாரி இன்னொன்று எடுத்துக்கலாம். இந்தமாரி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி குத்துங்க. வால் பக்கம் குத்தி தலை பக்கம் எடுங்க. ஒரே மாதிரி செஞ்சோம்னா தான் ஒரே ஷேப்பாக இருக்கும். இப்போ இதேமாரி நம்ம எல்லாத்தையும் குத்தி எடுத்துக்கலாம். பிரானை எல்லாத்தையுமே நம்ம டூத் பிக்கில் வச்சு எல்லாத்தையும் குத்தி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பிரானை இதில் வச்சிடலாம். இப்போ இந்த சுற்றியும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம இதை நம்ம திருப்பி வச்சுக்கலாம். சூடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கம்மியை வச்சு கூட நீங்கள் எடுத்து இப்படி வச்சு திருப்பிக்கலாம். நம்ம நல்லா நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா ஊறி நல்லா சூப்பராக வந்துருக்குது. அதை நல்லா ஊற வைங்க மசாலாவை எல்லாத்தையும். இப்போ நல்லா நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். வந்துடுச்சு பாருங்க, நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்படியே பிரான் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.